திருச்சி வானொலி பண்பலை 102.1 உற்சாகம் உச்சம். இன்று தடைகளை தகர்க்கும் தடயங்கள். பட்டப்படிப்புக்கான துறையை தேர்ந்தெடுப்பது குறித்து மாணவர்களின் பகிர்வுகள். இந்த பிரஷர் குக்கர் கூட தோத்து போயிடுங்க. அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நமக்கு பல பிரஷருங்க. இந்த மாதிரி பிரஷர்லாம் நம்ம 10th படிக்கும் போதே ஆரம்பிச்சிடுது. ஆமாங்க, நாம 10th ஸ்டாண்டர்ட் படிச்சதுக்கு அப்புறம் எந்த குரூப் எடுக்கணும்னு ஒரு பிரஷர், 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்ன்றது ஒரு பிரஷர். அதுலயும் இந்த அப்பா அம்மா அட்வைஸ் மலையா கொடுத்துருவாங்க. நான் தாத்தா பாட்டி சொல்லவே வேணாம், அவங்களுக்கு மேல இவங்க கொடுக்குற அட்வைஸ்ல நம்ம காதுல ஏதாவது ஒரு பஞ்ச வச்சு அடைச்சிடலாமோ அப்படின்னு தோணும். அட இன்னும் குறிப்பா சொல்லணும்னாங்க, நம்ம அம்மாக்கள்லாம் என் மவ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அப்பா இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, தம்பி போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அக்கா தங்கச்சி கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, தாத்தா டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, சொந்த பந்தம்லாம் எதையாவது படிச்சா போதும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த பாட்டி நீ படிச்சா என்ன, படிக்கலாம் என்ன, கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி பல ப்ரெஷர் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இந்த ப்ரெஷர்லாம் ஒரு ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டு நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா கடைசியா ஒண்ணு வரும் பாருங்க, இந்த மைண்ட் வாய்ஸ் கொடுக்கிற ப்ரெஷர் இருக்கே தாங்க முடியாதுங்க. எங்க படிக்க போறோம், என்ன படிக்க போறோம், எப்படி படிக்க போறோம், திருச்சியில படிப்போமா, மெட்ராஸ்ல படிப்போமா, சேலத்துல படிப்போமா, கோயம்புத்தூர்ல படிப்போமா, இல்ல ஆர்ட்ஸ் படிப்போமா, சயின்ஸ் படிப்போமா, இப்படி 10 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் மாதிரி என்ன வெடிக்க வச்சுட்டு இந்த மைண்ட் வாய்ஸ் பண்ற வேலை, சுத்தி இருக்கிற ஆளுங்க பண்ற வேலை தாங்க முடியாதுங்க. இந்த ப்ரெஷர் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு காலங்காலமா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அனுபவப்பட்டவங்க கிட்ட அட்வைஸ் கேக்குறோம். அட அனுபவமே நல்ல ஆசான்னு சும்மா வாங்க சொன்னாங்க. இப்ப நீங்க 12th முடிச்சிருக்கீங்க. நீங்க 12th முடிச்சுட்டு யார்கிட்ட நீங்க போய் அட்வைஸ் கேட்பீங்க? அனுபவப்பட்டவங்க கிட்ட தானே நாம என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், எப்படி படிக்கணும்னு அட்வைஸ் கேட்பீங்க. அதே மாதிரிதாங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த துறை எடுக்கலாமா வேணாமான்னு சொல்ல வராங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு நாம கேட்டுட்டு வந்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மகாலட்சுமி. நான் தேசிய கல்லூரியில இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். இப்போ இந்த இயர் 12th முடிச்சுட்டு வர பசங்க அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம், என்ன படிக்கலாம், எது படிச்சா வேல்யூ அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. உங்களுக்கு என்னுடைய அனுபவத்துல இருந்து, நான் படிக்கிற ஒரு துறையில இருந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு அறிவுரை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் தமிழ் துறை, தமிழ் படிக்கிறேன். இப்போ நம்ம சொசைட்டில எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் படிக்கிறியா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்பிடவே நம்பிடாதீங்க. இன்னைக்கு தமிழ் படிச்சா எல்லா துறையிலுமே வேலை இருக்கு. இப்போ நம்மளுடைய அரசு வேலை வாய்ப்புகள்ல பெரும்பாலான இடத்துல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தமிழ் படிச்சா உங்களுக்கு உண்மைக்குமே நிச்சயமா வருங்காலத்துல ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்னுடைய அனுபவத்துல என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய தாய்மொழி, நம்மளுடைய மொழி, முதல்ல நீ அதை நல்லா படிச்சுக்கோ. தமிழ்ல படிக்கிறதுக்கு ஆயிரம் செய்திகள் இருக்கு. நீ ஒரு கிணறு மாதிரி நோண்டி நோண்டி எடுக்க எடுக்க தேநீர் மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருக்கும் தமிழ்ன்ற ஒரு குளத்துல. அப்படிப்பட்ட தண்ணீரை நீங்க எடுங்க, தேடுங்க, கிடைக்கும். நிறைய இருக்கு அந்த மாதிரி தமிழ் மொழியில. சினானந்தன் அவர் சொல்லுவாரு, நான் சாகும் போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும், எந்த சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு வழியில வந்தவங்க நம்மலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு தமிழ் அப்படின்ற ஒண்ணு இழிவா நம்ம பாத்துக்கிட்டு இல்ல. இங்க பலர் இழிவா பாக்கல, ஆனா ஒரு சிலர் பாக்குறாங்க. அவங்களுடைய பார்வையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இங்க நிறைய பேர் தமிழ் எடுக்காம போயிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், தமிழ் எடுங்க. இங்க தமிழ் எடுக்கிறவங்களுக்கு பேச்சு துறையில, எழுத்து துறையில எல்லாம் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த தமிழ் என்ன ஆற தழுவி இருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு உண்மை. ஏன்னா நான் இங்க தமிழ் துறை எடுத்திருக்கேன். இன்னைக்கு பேச்சு துறையில நான் ஒரு நல்ல ஒரு இலக்கிய துறையில என் பேரை சொன்னா தெரியற அளவு என்ன வளர்த்தது இந்த தமிழ் துறை தான். தமிழ் எடுங்க. தமிழ் உங்களுக்கு படிப்பு துறையில மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு படி மேல போறதுக்கு தமிழ் அன்னை உங்களை ஆற தழுவுவாள். நிச்சயமா இன்னைக்கு இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சு வெளியில வர பசங்க காலேஜ் கல்லூரி அப்படின்னு வரும் பொழுது தமிழ் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காம தமிழ் எடுத்தா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தமிழ் எடுங்க. நன்றி. திருச்சி வானொலி பண்பலை 102.1 உற்சாகம் உச்சம். இன்று தடைகளை தகர்க்கும் தடயங்கள்.
பட்ட படிப்புக்கான துறையை தேர்ந்தெடுப்பது குறித்து மாணவர்களின் பகிர்வுகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்.எம். ராசித், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல செகண்ட் இயர் பிஏ ஹிஸ்டரி படிச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பிஏ ஹிஸ்டரிய பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். பிஏ ஹிஸ்டரி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்னப்பா மார்க் கம்மியா எடுத்தியா, ஏன் காலேஜ்ல வேற எதுவும் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட்டு கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு வியூ வச்சிருக்காங்க. ஆனா சொல்ல போனா பெரும்பாலான கல்லூரிகள்ல பிஏ ஹிஸ்டரி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு. என்னோட வகுப்புலயே 550 590 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை ஹிஸ்டரிக்கு உருவாகி இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, எந்த அரசு தேர்வுலையுமே ஹிஸ்டரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம இருக்கிறதே கிடையாது. நீங்க இப்போ டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கலாம், இல்ல இது போன்ற எத்தனையோ எக்ஸாம் கவர்மெண்டால கண்டக்ட் பண்ணப்படுது. எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பேஸ் எதுன்னு பார்த்தா ஹிஸ்டரியா தான் இருக்குது. சோ இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்காம எல்லா சப்ஜெக்டுக்கும் வேல்யூ கொடுக்கற மாதிரி தான் நம்ம ஹிஸ்டரியையும் பார்க்கணும். நிறைய பேர் என்னப்பா மெடிக்கல் காலேஜா இல்ல இன்ஜினியரிங்கா, அங்க படிச்சாதான் நம்ம நல்ல ஜாப் போக முடியும், அங்க படிச்சாதான் நம்ம நல்ல இடத்துல பிளேஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கணும். ஆனா அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் அதை எப்படி படிக்கிறோம்ன்றதான் இருக்கு. இப்போ நம்ம பிஏ ஹிஸ்டரி படிச்சாலும் எம்ஏ பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் பிஜி படிக்கிறப்பயே நெட் எக்ஸாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜோட எய்டட்லயே கூட நம்ம பிளேஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ பிஏ ஹிஸ்டரியில இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி தான் அதை நம்ம படிக்க தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அந்த சப்ஜெக்டோட ரிலேட்டடான விஷயங்கள் அந்த சப்ஜெக்டோடயே முடிஞ்சிடும். ஆனா எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அந்த சப்ஜெக்டுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். சோ நம்ம படிக்க போறது அந்த ஒரு சப்ஜெக்ட சார்ந்து இல்லாம எல்லாத்துக்குமே பேஸா இருக்கும். நம்ம படிக்க போற சப்ஜெக்ட் பத்தியும் நம்ம பாக்குறப்ப எல்லாத்துக்கும் தேவைப்படுறது அன்றாடம் தேவை வாழ்க்கை முறைகள், அங்கிருந்து கிங்ஸ் அவங்கள பத்தி நம்ம படிக்கிறப்ப நமக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனும் நம்ம அவங்களோட நாலேஜோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி வாழக்கூடாது அப்படின்றது வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி பயணிக்கிற ஒரு பாடமா தான் நான் வரலாற பார்க்கிறேன். வரலாற தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி போகணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். வரலாற தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளை நாளைக்கு வரலாறு ஏற்றுக்கொள்ளும். வரலாற்றை படிப்பவர்கள் தான் வரலாற்றை படிக்கிறார்கள் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. இதுவரைக்கும் தமிழ் துறை பற்றியும் வரலாற்று துறை பற்றியும் மாணவர்கள் அவங்களுடைய கருத்தை அருமையா சொன்னாங்க.